தினமும் சர்வதேசத்தினுடைய அரசியலை பேசுறோம். இந்திய தேசிய அரசியலையும் பேசுறோம். இன்னைக்கு நம்ம பேச போறது 1800களுக்கு மத்திய அல்லது இறுதி பகுதி, 1900களுடைய முதற் பகுதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கலாச்சாரம் உலகை ஆட்கொண்டிருக்கிறது. அந்த கலாச்சாரம் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த 5 கிராமம் அங்க வந்துருச்சு அப்படிங்கிறதான் ஒரு பெரிய ஷாக் நியூஸ்னா உங்களுக்கு பெரிய ஷாக்கு. ஆனா அது சென்னையிலும் ஈசிஆர் சாலைகளிலும் அந்த கலாச்சாரம் நடக்கிறது என்பது ஏற்கனவே நமக்கு தெரிந்தது. அது இப்பொழுது நாகர்கோவில் 5 கிராமம், அந்த ஊரே 5 கிராமம் அருகே உள்ள ஒரு தனியார் ரெசார்ட்ல பிறந்த நாள் விழாவில் பெரும் பரபரப்பை கொண்டு வந்திருக்கிறது இந்த கலாச்சாரம். அமெரிக்காவில் 2004 ஏபிசி ஒளிபரப்புனாங்க அந்த கலாச்சாரத்தை. அப்ப அது 1800கள்லையும் யூகே இங்கிலாந்து இராணுவத்தில் இது சகஜமாக நடைபெற்றது. அது என்ன கலாச்சாரம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா, அது சொல்லித்தான் தொலைங்களேன் அப்படின்ற மாதிரி நீங்க பேசுறது என் காதில் உழுது. அதாவது மேஜர் லெவல்ல அல்லது பிரிகேடியர் இப்படியெல்லாம் இருப்பாங்க பாருங்க, கேப்டன்ஸ், உயர் ரக அதிகாரிகள் இங்கிலாந்துல கூடுவாங்க, கிளப்ல கூடுவாங்க. கூடி அவர்கள் வருகிற கார்களில் இருக்கக்கூடிய சாவிகளை ஒரு பாக்ஸில் எல்லாரும் போட்டுருவாங்க. அப்போ அந்த கூடி இருக்கக்கூடிய மனைவிமார்கள் கணவன்மார்கள் எல்லோருக்கும் மது அல்லது அவங்களுக்கான சைடிஷ்லாம் பெரிய உயர் ரகமாக பகிரப்படும். அப்படி பகிர்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே அந்த போதையிலே இருக்கிற போது அவர்கள் அந்த கப்பு அல்லது அந்த பாக்ஸுக்குள்ள ஒவ்வொரு பெண்ணும் கையை விட வேண்டும். விட்டு ஒரு கீ எடுப்பாங்க. யாருடைய கீ அந்த பெண் கையில் கிடைக்கிறதோ அவள் கணவனோடு, இவளுடைய கணவன் இல்லை, அந்த கணவனோடு இந்த பெண், அதாவது உங்களுக்கு சொன்னா என்ன புரியுதுன்னா, உடலில் ஈடுபடுவார்கள். அது அவர்கள் அனைவரும் சம்மதத்தோடு தான் வந்து கலந்துக்கிறாங்க. மனைவியை மாற்றிக்கொள்வது லேச சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். கணவனும் மனைவியும் செல்வார்கள், காதலனும் காதலியும் செல்வார்கள். சென்று ஒரு 50 பேர் 100 பேர் கூடுவார்கள். அவர்கள் தங்களுடைய கார் கீயை ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு கையை விட்டு எடுக்கணும். யாருக்கு யாருடைய கீ கிடைக்கோ அந்த நபரோடு இவர் தனது மனைவியை ஒப்படைக்கணும். இவருடைய மனைவி இவருக்கு யார் பெண் எந்த கையில் கிடைக்கோ அந்த பெண் இவனுக்கு கிடைக்கும். இப்படி மனைவிகளை மாற்றிக்கொள்வது உயர்தரமான நடந்த ஒரு கலாச்சாரம். 2004 இது ஏபிசி தொலைக்காட்சி ஒளிபரப்பு பண்ணியது அமெரிக்காவில் 2010 வரைக்கும். அதுல இந்த மாதிரி இன்னைக்கு பிக் பாஸ் மாதிரி பல தொடர்களை அவர்கள் நடத்தினார்கள். லைவ் ஷோல இந்த மாதிரி அது 2 வாரம் 3 வாரம் நினைக்கிறது. அந்த ஒருவனுடைய மனைவி இன்னொருத்தனோடு வாழ வேண்டும், மாறி அவனோடு படுக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு அனுபவம் என்று அமெரிக்காவில் இந்த கலாச்சாரம் வந்தது. இங்கிலாந்துலேயும் இந்த கலாச்சாரம் வந்தது. நம்ம இன்னைக்கு எல்லோரும் அதைத்தானே பேசுகிறோம். அமெரிக்கர்களை போன்று வாழ வேண்டும், இங்கிலாந்து மக்களை போன்று வாழ வேண்டும் என்கின்ற இந்த மேற்கத்திய கலாச்சாரம் தான் இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னோம்ல. இப்போ 5 கிராமத்தில் நாகர்கோயிலில் வந்து அந்த கிராமத்துடைய பேர் கூட உங்களுக்கு இப்போ சொன்னேன். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் 5 கிராமம் அருகே உள்ள ஒரு தனியார் ரெசார்ட்ல நடத்திய பிரபல பிறந்த நாள் விழா பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. நம்ம இந்த தொடர்பாக இந்த செய்தியில உள்ள போய் காவல்துறையிட்ட கேட்டு அது பத்திரிகையில வந்த செய்திகள் எல்லாம் ரகசியமாக உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. போலீஸுக்கு இது அரசியல் புரசலா தெரிஞ்சிருச்சு. போலீஸ் ரெய்ட் செஞ்சிருக்கிறாங்க. அந்த ரெய்டு பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி விட்டது. 5 கிராமத்தில் அந்த ரெசார்ட்ல விடிய விடிய மது போதை விருந்தை நடத்தியவர்கள் யார், இதுக்கு பின்னணி என்ன நம்ம பார்ப்போம். 5 கிராமம் நாகர்கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் அருகே உள்ள ஒரு தனியார் ரெசார்ட்ல நடந்த இந்த பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் நடப்பதாகவும், அங்கே அரசால் தடை செய்யப்பட்ட இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய வெளிநாட்டு போதைப் பொருட்கள், சாராயம் மற்றும் மற்ற விஷயம்லாம் தெரியாது எனக்கு, குடி வகைகள், வெளிநாட்டு மதுபானங்கள்
அவங்க விடிய 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 குடினா சரியான குடி, உயர் ரகமான மது எல்லாத்தையும் அவர்கள் குடித்துவிட்டு கும்மாளம் விடுவதாக போலீஸுக்கு தொடர்ந்து தகவல், ரகசிய தகவல். இதை அடித்து போலீஸ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர் எஸ்பி ஸ்டாலின் தலைமையிலான போலீஸ் நள்ளிரவில் அந்த ரெசார்ட் இருக்கக்கூடிய பகுதியை சுற்றி வளைத்து அதிரடியாக உள்ளே நுழைந்து தீவிர விசாரணை மேற்கொண்டார்கள். இதுதான் செய்தி. அப்போ உள்ள போனா உள்ள பார்த்தா ஏராளமான பெருமளவு போதைப் பொருட்கள், கொக்கைன் அது இதுன்னு சொல்லி இருக்கும், அங்கு கைப்பற்றப்பட்டது. இந்த போதைப் பொருள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு மது பாட்டல்களில் விதவிதமா ஜிம்மு ரம்மு ஒயின்னு என்னெல்லாமோ இருக்கே, அது பிராண்டி விஸ்கின்னு இப்படி வெறு விதமா ஃபாரின்ல உள்ளது, அமெரிக்காவில் உள்ளது, லண்டன்ல உள்ளது, 25 வருஷத்துக்கு உள்ளது, 50, இப்படியெல்லாம் வெறும் விலை அதிகமான போதைகள். கடைசியில் போலீஸ் விசாரணையில் என்ன நடக்குது அப்படின்ட்டு அவங்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த யார் அப்படின்னு விசாரித்து வளையத்தில் உள்ள கொண்டு வந்தா, அதே நாகர்கோயில் பக்கத்தில் குலசேகரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கான். அந்த குலசேகரத்தை சார்ந்த கோகுல கிருஷ்ணன், அவரது மனைவி சௌமி, அவரது தம்பி கோவிந்த் கிருஷ்ணா உள்ளிட்ட 8 பேரை ஸ்பெஷல் டீம் வந்து அரெஸ்ட் செஞ்சிட்டாங்க. இவங்க இந்த 8 பேரும் இப்போது ஜெயிலில் தான் இருக்கிறாங்க. இவர்களிடத்துல கிடுக்குப்பிடி விசாரணையை ஸ்பெஷல் போலீஸ் எப்படியெல்லாம் எடுக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களை காவலில் எடுத்து விசாரித்து இன்னும் தனித்துவமான காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு அவர்கள் மேஜிஸ்ட்ரேட்டை அணுக இருக்கிறார்கள். இப்போ அதில் தொடர்ந்து என்ன செய்தி வருது அப்படின்னு பார்ப்போம். இந்த விழா இந்த அளவுக்கு பரபரப்பு வர்றதற்கு காரணம் கோகுல கிருஷ்ணன். இவர் தான் பாஸ். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சவனே இந்த கோகுல கிருஷ்ணன் தான். இவர் யார் என்றால் முன்னாள் எம்எல்ஏவுடைய பேரன். அந்த எம்எல்ஏ பேர் எனக்கு தெரியல, அரசல் புரசலாக அது வந்தாலும் அதை உறுதி செய்த பிறகு தான் நான் உங்களுக்கு தர முடியும். முன்னாள் எம்எல்ஏ ஒருவரின் பேரனான இந்த கோகுல கிருஷ்ணன், இவன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கடந்த 5 இயர்ஸாகவே ஈவெண்ட் ஆர்கனைசர். ஈவெண்ட்னா உங்களுக்கு தெரியும், எல்லா ஈவெண்ட்டும் ஒழுங்குபடுத்தி தரக்கூடிய ஒரு ஆர்கனைசர் என்ற பேரில் ஒரு கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், கலாச்சார பரிவர்த்தனை நிகழ்வுகளை ஒரு 5 இயர்ஸாக நடத்தி வராரு இந்த கோகுல கிருஷ்ணன். இந்த கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், இந்த நிறுவனம் மூலம் பல மாநிலங்களில் உள்ள ரிசார்ட்ஸ் மற்றும் சொகுசு லாட்ஜிகள், இல்லை பக்கத்தில் இருக்கிற கேரளா, கொச்சின், அங்கே இங்கே, தமிழ்நாடு, நாகர்கோவில், எல்லா ஊர்லேயும் தான், ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, அதாவது கர்நாடகா, அவங்க அந்த சொகுசு லாட்ஜி, ரொம்ப சொகுசு ரெசார்ட்ஸ், கடற்கரையோர பங்களாக்கள், பீச் ரெசார்ட்ஸ் போன்ற இடங்களை சீசனுக்கு ஏற்ப அக்ரிமெண்ட் செய்து கொள்வாராம் இந்த கோகுல கிருஷ்ணன். தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும். கோகுல கிருஷ்ணனும் அவனுடைய தம்பி கோவிந்த கிருஷ்ணா, பேரு நல்லா தான் இருக்கு, கிருஷ்ணன், இருவரும் சேர்ந்து வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள பல குழுக்களோடு, துபாய் அங்கங்கெல்லாம் ஏற்படுத்தியிருக்கான். இந்த ஈஸி கேரளா பக்கத்தில் இருக்கனால துபாயெல்லாம் அவனுக்கு ஈஸி தானே. துபாய், கத்தர், அந்த பிறகு பஹ்ரைன், அங்கெல்லாம் வந்து ரொம்ப சகஜம். அங்கே மும்பை, கோவா, இது கொச்சி, காலிக்கட், எல்லா ஊர்லேயும் வெளிநாடுகளில் உள்ள பல குழுக்களோடு, இன்டர்நேஷ்னல் டீமோடு பெரிய அளவுக்கு தொடர்பை ஏற்படுத்தி போலீஸ் கெடுபிடிகள் இல்லாத இடத்தை தேர்ந்தெடுக்கிறதா இந்த கோகுல கிருஷ்ணனுடைய வேலை. தேர்ந்தெடுத்து அதற்கான ரெசார்ட்ஸ் அல்லது சொகுசு விடுதிகளை ஒப்பந்தம் செய்வார்கள். அந்த ஒப்பந்தம் எப்படி செய்வாங்கலாம் நமக்கு தெரியாது. கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ், கலாச்சார நிகழ்ச்சிகள், அதுக்கு பேர் எப்படி, கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ், கெட் டுகெதர் என்ற பெயரில் அவன் வந்து விழாக்களை நடத்தி அயல்நாட்டு மதுபானங்கள், உயர் ரக போதைப் பொருட்கள், டிஸ்கோதேக் என்கிற டான்ஸ் நிகழ்ச்சிகள், இல்லெஜிட்டிமேட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அங்கே நடக்குமா. அது எத்தனை நாள் நடக்குன்னு தெரியாது. மாலை ஆரம்பித்து மறுநாள் வரை, குறிப்பாக போதையின் உச்சத்தில் கணவன் மனைவி 2 பேருமே மாறி மாறி அதிர்ச்சியான நிகழ்வுகளும் கூட போட்டோ ஷூட்டில் போலீஸ் கைப்பற்றிருக்காங்க. இதெல்லாம் பலர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அதை செய்யணும், ஏன்னா ஒரு பைத்தியக்காரன் ஆயிடுவான்ல குடியில், போதையில்.
இவற்றுக்கெல்லாம் அவன் தனித்தனியாக கட்டணங்களும் வசூலிக்கப்பட்டன. இதை பார்க்கணும்னா நீங்க உட்கார்ந்துருங்க, அவங்க பார்த்துக்கிட்டே இருங்க, அதுக்கு ஸ்பெஷல் டீம், அதுக்கு பெரிய கட்டணம். அது என்னங்கிறது போலீஸ் ரிப்போர்ட்டை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு ஆள் பிடிக்கணும்ல, அதுக்கு அவன் என்ன பண்றான், அதாவது கிருஷ்ணன் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சோசியல் மீடியா வலைத்தளங்களின் மூலம் ஆசையை தூண்டும் வகையில் அழைப்பு விடுவிக்கப்பட்டு எல்லோரையும் இந்த பார்ட்டியில் அவன் இந்த கல்ச்சரல் ஈவெண்ட்ஸில் நீங்கள் எல்லாம் வாங்க, மனசு உங்களுக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மூளை செலவை, குறிப்பாக ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யூத்ஸ், நிறைய இளைஞர்கள் இருப்பாங்க. அப்புறம் ரொம்ப ஃப்ரக்ஷேஷனில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பொண்டாட்டி சரி இருக்க மாட்டான், பிள்ளை சரி இருக்காது, ஒரு மாதிரி விரக்தியில் இருப்பான், பெரிய பணக்காரன். அவனெல்லாம் புரோக்கர்களின் மூலம் அடையாளம் காண்பது. அப்புறமா கெப்ட் அலோன், ஒரு விதமான மனநிலையில் தனித்துவமாக வாழக்கூடியவர்கள், இதெல்லாம் அந்த பார்ட்டியில் பங்கேற்கிறாங்க. இதுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மட்டும் 1000 to 2000, சும்மா உள்ளே போகிறதுக்கு 2000 ரூபா, அவ்வளோதான். மற்றதுக்கெல்லாம் தனி. இது அல்லாமல் பார்ட்டிக்குள்ளே சென்ற உடனே நீங்கள் குடிக்கக்கூடிய குடி, பெண்கள் விவகாரம், டான்ஸு, இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட் கட்டணம். இது கோகுலகிருஷ்ணன் இப்படி அவன் நடத்தியிருக்கிற 5 வருஷத்துல பல கோடி இருக்குங்கிறாங்க. கோகுலகிருஷ்ணன் ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட்ஸை நடத்தினானா இந்த நிகழ்ச்சியின் மூலம் அவனுக்கு 25 முதல் 50 லட்சம் வரைக்கும் கிடைக்குமா, ஒரே ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ்க்கு. இன்னைக்கு குமரி மாவட்டத்தில் ரெசார்ட்ஸில் நடந்த சோதனை பண்ணியிருக்கிறாங்க. 2 சொகுசு கார்கள், 100க்கும் மேற்பட்ட ஃபாரின் மது பாட்டில்கள், ஏடிஎம், எஸ்எஸ்டி, நான் சொன்ன மாதிரி கொக்கைன், மார்பின் போன்ற பல லட்சம் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றல். அந்த போதைப் பொருட்கள் உங்களுக்கு பேரை மறுபடியும் நான் ஒரு முறை சொல்றேன். கார் மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினுடைய மது பாட்டில்கள், அதில் என்னென்ன மதுலாம் இருக்குமோ அது நீங்கள் பார்த்துக்கிடுங்க, எனக்கு அது தெரியாது. அதே மாதிரி எம்டிஎம்ஏ, இதெல்லாம் போதை, எஸ்எஸ்டி, கொக்கைன், மார்பின், இந்த மாதிரி பல லட்சம் மதிப்பில் 1 கிராம் ஆயிரக்கணக்கான ரூபாய் இந்த போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டன. இதெல்லாம் அவனை கோகுலகிருஷ்ணனை கேட்டு யார் மூலனா வாங்கிட்டு வந்தா, எந்தெல்லாம் புரோக்கர்கள் சம்மந்தப்பட்டுள்ளார்கள் என போலீஸ் ஸ்பெஷல் டீம், எஸ்ஐடி விசாரித்து வருகிறார்கள். இந்த சம்பவம் கோகுலகிருஷ்ணன் மட்டுமல்லங்க, அதான் முக்கியமானது. திரைமறைவில் பல விஐபிகள் தொடர்புள்ளதாக சந்தேகம் எழுகிறது. அரசியல் கட்சி தலைவர்கள், சினிமா பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், ரவுடிகள், இதெல்லாம் இப்போ தொடர்பு போலீஸ் கிடைச்ச உடனே அந்த மாவட்டம் முழுவதும் பெரும் பரபரப்பாகி இருக்கிறது. போலீஸ் ரகசிய விசாரணையை விரிவுபடுத்தி வருகிறார்கள். தோழர்களே, இந்த கலாச்சாரம் இப்ப நம்மளை நெருங்க போகுது. இந்த மாதம் இரவு கலாச்சாரம் டிஸ்கோதேக் கிளப் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. டிஸ்கோதேக் அது பேரு. 5 ஸ்டார் ஹோட்டல்களில் நியூ இயர் பிறக்கிற காலங்களில் பிரார்த்தனைக்கு செல்வார்கள். அது நல்ல விஷயம். சர்ச்சில் கூடுவாங்க, டெம்பிளில் மக்கள் கூடுவார்கள். இதெல்லாம் அவர்களுடைய குடும்பத்தோடு, பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள்லாம். அதை விட்டுட்டு ஒரு வருஷத்தை நாங்கள் கொண்டாடுறோன்னு மெட்ராஸில் இந்த மாதிரி குடிச்சிட்டு பீச்சில் கூடுறது, பெரிய ஹோட்டல்களில் ஒரு ஆளுக்கு நான் கேள்விப்பட்ட அளவுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே 15,000 ரூபாய் என்று சொன்னால், இன்னைக்கு எவ்வளோன்னு தெரியாது, இன்னைக்கு 25,000 இருக்கலாம். விடிய விடிய வட இந்திய நடிகைகளை கொண்டு டான்ஸ் ஆடுவது, போதை, டிஸ்கோத்தை எல்லாம் நடக்குது. கலாகாலம் எங்கே போகிறது? இதை பற்றி நாம் பேசினா பழமைவாதம், இது ஒரு மதவாதம், இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து, அமெரிக்கா ஏபிசியில் நடைபெற்ற இந்த கலாச்சாரம் நேரடியாக லைவ் பண்ணாங்க. ஒரு பெண் 3 மாசமா 18 நாளா, எனக்கு அது மறந்து விட்டது, ஏபிசியினுடைய செய்தியின் வாயிலாக அந்த பெண் மற்றொரு கணவனோடு மற்றொரு பார்ட்னரோடு வாழ வேண்டும். அது 800களின் இறுதி பகுதிகளில், மத்திய பகுதிகளில் ஒரு அடல்ட்ரேஷன்
இந்த மோசமான நடவடிக்கை இங்கிலாந்திலிருந்து பரவி இந்தியாவிற்கு மும்பை போன்ற பகுதிகளுக்கு பரவி சென்னையில் பெரிய ரிசார்ட்ஸில் அது உருவாகி அதில் பெரிய சினிமா பிரபலமான நடிகைகள்லாம் பங்கு பெற்றாங்க. அவங்க பேரெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த செய்தியெல்லாம் வந்திருந்தது. இந்த கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் இன்னைக்கு ஈசிஆர் ரோடுகளிலும் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இது ஒரு சிறிய கிராமங்கள், கலாச்சார பரிவர்த்தனைகள், கண்ணியமிக்க கல்வியாளர்களை கொண்ட நாகர்கோவிலில் 5 கிராமத்தில் வந்தது ஒரு பெரிய கவலைக்குரிய விஷயம். சில ஆண்டுகளுக்கு முன்பு காசி என்கின்ற ஒருவன் 400க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றி கற்பை கபலீகரம் செய்தான். அவன் தந்தை ஒரு கோழி வியாபாரி. அவனுக்கு எந்த வசதியும் இல்லை. அவன் பெரிய வசதியை போன்று மாடலிங், உடம்புல அந்த கட்ஸ் எல்லாம், 6 பேக் எல்லாம் வைத்துக்கொண்டு அதன் மூலமாக தனது படங்களை வலைத்தளங்களில் பரப்பி பல பெண்களை அவன் தனது காம வலையில் சிக்க வைத்தான். கடைசியில் ஒரு டாக்டர் அவனிடத்திலே மாட்டினார். அந்த பெண் அவள் கடைசியில் இவனுடைய சுரூபத்தை தெரிந்து கொண்டு கம்ப்ளைண்ட்ல இப்போ அவன் பல வருஷமாக உள்ள இருக்கான். ரொம்ப கவனிக்க வேணும். பக்கத்தில் இருக்கக்கூடியது கேரளா. கேரளாவில் இது சகஜமான ஒன்று தான் என்றுதான் நாம் நினைக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு வெளிநாடுகளில் ஏராளமான கான்டாக்ட் இருக்கு. அதிலிருந்து இந்த கோகுல கிருஷ்ணன் அவனுடைய தம்பி கான்டாக்ட் பெற்றாங்கிறத தமிழ்நாடு போலீஸ் கண்காணிக்கணும். எல்லையோர மாவட்டங்களை கண்காணிக்கணும். வரக்கூடிய இந்த நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு விழாவை கண்காணிக்கணும். இது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய இறுக்கமான செய்தி. நமது இன்வெஸ்டிகேஷனில் கிடைச்ச இந்த செய்தியை காவல்துறையின் மூலம் நமக்கு கிடைத்தது நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். மற்றும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.